ஸோ ஃப்ரீலான்சிங்குள்ளே எப்படி கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ என்னோட பேர் தீக்ஷித் ஆதித்யா. நான் மோர் தென் 5 இயர்ஸாக இந்த ஃப்ரீலான்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஆஸ் அ நோ கோட் வெப்சைட் டெவலப்பராக நிறைய கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ கரண்ட்டாக யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இதுதான் என்னோட பேசிக்கான இன்ட்ரோ. மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன் ஃப்ரீலான்சிங் ஃபீல்டில். அதுவும் நம்மளோட நோ கோட் வெப்சைட் டெவலப் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளைண்ட்ஸையும் ஆன்போர்ட் பண்ணி மணி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த ஃப்ரீலான்சிங்குள்ளே என்டர் ஆகும் போதே முதல்ல நம்மளுக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு 3 விஷயத்தில் ஸ்டக் ஆகும். முதல் விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலவங்க எப்படி கிளைண்ட்ஸ் எப்படி நம்ம என்ன ஸ்கில்லை சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட்டில் இருப்பாங்க. ரெண்டாவது இருக்கவங்க எப்படி நம்ம கிளைண்ட்ஸை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு டவுட்டில் இருப்பாங்க. மூணாவது கேட்டகரி அப்படின்னு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம மணி ஜென்ரேட் பண்ணலாம், அதிகமாக எப்படி ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்ற டவுட்டில் இருப்பீங்க. சரி, இதுதான் மோஸ்ட் காமன் டவுட்ஸ் இந்த ஃப்ரீலான்சிங்குள்ளே. சரி, பெஸ்ட்டாக இந்த ஃப்ரீலான்சிங்கை கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறது தான் நம்ம மணி ஜென்ரேட் பண்ண போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்னா இன்னும் நாலேஜே இல்லைனா ஒரு சின்ன ஐடியாலஜி தான். நீங்கள் ஒரு ஸ்கில் செட் லேர்ன் பண்ண போகிறீங்க. அந்த ஸ்கில் செட் யூஸ் பண்ணி கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ண போகிறீங்க. கிளைண்ட்ஸ் மூலமாக மணி ஜென்ரேட் பண்ண போகிறீங்க. எனி ஸ்கில் செட்டாக இருக்கலாம். அதை நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? மொதல் விஷயம், நிறைய பேருக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ஸ்கில் செட் தான். ஸ்கில் செட்னு வரும்போது நீங்கள் என்ன ஸ்கில் செட் சூஸ் பண்ணுன்றதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கில் செட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் அந்த ஸ்கில் செட்டுமே நல்ல டிமாண்ட் உள்ள ஸ்கில் செட்டாக அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும். காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். நெக்ஸ்ட்டு, உங்களுக்கு டிமாண்டும் நல்லா இருக்கணும். இது மூணுமே பர்ஃபெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த ஸ்கில் செட்டை சூஸ் பண்ணலாம். சரி, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நானும் சரி, நாங்கள் சூஸ் பண்ண ஸ்கில் செட் பண்ணிங்கன்னா நோ கோட் ஸ்கில் செட். கோடிங் நாலேஜே இல்லாமல் வெப்சைட்ஸை டெவலப் பண்ணி தருவோம். இந்த ஸ்கில் செட்டை நாங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான 3 காரணம். ஒன்று, நம்மளால் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ், ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்ஸ்லாம் நம்ம பில்ட் பண்ண முடியும் இந்த நோ கோட் ஸ்கில் செட்டை யூஸ் பண்ணி. கோடிங் நாலேஜே இல்லாமல் பில்ட் பண்ண முடியும். இப்படி பில்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஷார்ட் ஸ்பேனில் டெலிவரி பண்ண முடியும். மல்டிபிள் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ண முடியும். டிமாண்டும் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, காம்படிஷன் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய பேருக்கு வெப்சைட்னாலே HTML, CSS, JavaScript இது தான் தோணும். ஸோ நம்ம ஆப்வியஸ்லி இந்த HTML, CSS, JavaScript இது எல்லாமே நம்மளால் டெவலப் பண்ண முடியும் வெப்சைட்ஸ். ஸோ இந்த இடத்துல காம்படிஷனும் நம்ம பைபாஸ் பண்ணிடுறோம். தேர்ட் ஒன், நம்ம மணி ஜென்ரேஷன் அப்படின்னு வரும்போது ஆப்வியஸ்லி பர் வெப்சைட்டுக்கு யூ கேன் ஈஸிலி சார்ஜ் அரௌண்ட் 10K to 30K. ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் 30K நம்ம சார்ஜ் பண்ண முடியும். ஏன்னா அந்த வெப்சைட்ஸோட டிமாண்ட் அதிகமாக இருக்கும். மேபி நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி வரும். ஒரு மினிமமாக 10K வரும்போது ஒரு லேண்டிங் பேஜோ, அதில் நம்ம வாட்ஸ்அப் இன்டெகிரேட் பண்ணுறதோ, இல்லை லேண்டிங் பேஜ் அது கூட ஃபார்ம் வைக்கிறதோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம 10K சார்ஜ் பண்ணலாம். இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ் கூட நம்ம மினிமமாக ஒரு 3-4 ப்ராடக்ட்ஸாக இருக்குன்னா நம்ம 10K சார்ஜ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரைஸிங் ரேஞ்ச் நம்ம பண்ண முடியும். இது ஸ்கில் செட். இது தாண்டி நிறைய ஸ்கில் செட் இருக்குது. நிறைய பேர் போய் ஒரு ஸ்கில் செட் சூஸ் பண்ணுறது வீடியோ எடிட்டிங் ஸ்கில் செட் சூஸ் பண்ணுவாங்க. வீடியோ எடிட்டிங் ஸ்கில் செட் வரும்போது அது நம்மளுக்கு ஒரு சில பேராமீட்டர்ஸ் பிரேக் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுக்கு சிஸ்டம் நல்லா இருக்கணும். அப்போ தான் ரெண்டரிங் ஸ்பீட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சாஃப்ட்வேருக்கு பே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரீமியர் ப்ரோ, அடாப் எஃபெக்ட்லாம் எல்லாம் பேமெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் கொண்டு வந்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏடிடி கூட ஒரு ரீசெண்டாக வீடியோ போட்டிருந்தார். இந்த அடாப் ப்ரீமியர் ப்ரோலாம் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுலேயுமே நம்ம செலவு பண்ணுவோம். நம்ம பிசியோட அதிகமாக செலவு பண்ணுவோம். பட் ஆனால் இந்த நோ கோட் ஸ்கில் செட் வரும்போது அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. உங்ககிட்ட ஒரு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் இல்லை செகண்ட் ஹேண்ட் பிசியாக இருந்தால் போதும். ரொம்ப பழைய லேப்டாப் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது ஒரு பெஸ்ட்டான விஷயம். சரி, வீடியோ எடிட்டிங்குள்ளே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, டிமாண்டும் அதிகமாக இருக்குது, காம்படிஷன் அதிகமாக இருக்குது. மணியை நல்லா ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனால் காம்படிஷன் அதிகமாக இருக்கும்போது மணின்றதை நீங்கள் கம்மியாக ஜென்ரேட் பண்ண முடியும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் நல்லா மணி ஜென்ரேட் பண்ண முடியும். ஸ்கில் செட்ஸுக்கு உங்க கூட காம்பீட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்கில் செட்டை நீங்கள் எடுக்க வேணாம். இதுவே நீங்கள் மல்டிபிள் வேறு ஏதாவது கிராஃபிக் டிசைனிங், VFX இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு ரூட்ஸ் இருக்குது, உங்களுக்கு கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு, நெட்வொர்க்கிங் ஆல்ரெடி தெரியும் அப்படின்ற பட்சத்தில் டெஃபினட்டாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில் செட்டை சூஸ் பண்ணலாம். தட் இஸ் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. நீங்கள் அந்த ஸ்கில் செட்டை சூஸ் பண்ண சொல்லிட்டு ஸோ பேசிக்ஸாக இருக்கவங்க இதை சூஸ் பண்ணலாம். ஸ்கில் செட் இருந்தால் இந்த டவுட்ஸை கிளியர் பண்ணியாச்சு. அடுத்து கிளைண்ட் அக்வயேஷன் பார்ட்ஸ் வந்தபோது தான் நம்மளுக்கு முதல்ல புரிய வேண்டியது, கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ணுறதுக்கு எப்படி முடியும். இந்த ஸ்கில் செட்டாக இருக்கட்டும், வேறு எந்த ஸ்கில் செட்டாக இருக்கட்டும், கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறது இங்கே தான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் கண்டக்ட் பண்ணேன். இந்த கிளைண்ட் அக்வயேஷன் பார்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, நான் ஒரு ஷார்ட்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் 3 விதமாக கண்டக்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எதில் சேலஞ்சிங்காக இருக்குது? முதல்ல நீங்கள் ஸ்கில் செட் லேர்ன் பண்ணல சேலஞ்சிங்காக இருக்கா, இல்லை கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண சேலஞ்சிங்காக இருக்கா, இல்லாட்டி 3வது மணி ஜென்ரேட் பண்ணல சேலஞ்சிங்காக இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன். இந்த 3ல் 90% ஆஃப் பீப்பிள் எதில் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறது தான் சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. சரி, அப்படி நம்ம என்ன சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய பேருக்கு கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதுல சேலஞ்சிங்காக இல்லை, கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்னு தெரியுது. நம்மள ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 40-50 மேலே ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கிளைண்ட்ஸ் கிட்ட ஏர்ன் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நான் வச்சிருக்கேன். அதை நான் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாலையுமே ஸ்டோரிஸில் இருக்குது, விச் இஸ் ஹைலைட்ஸில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஆப்வியஸ்லி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி விச் இஸ் பாசிபிள். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்மளுக்கு பாசிபிளான ஒரே விஷயம். நம்ம எப்பயுமே கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ணுறதுக்கு ஒரு சில ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபில் பண்ணாலே போதும். ஒன்று, நம்மக்கிட்ட ஒரு ப்ரொஃபஷனலான இன்ஸ்டாகிராம் பேஜ் இருந்தாலே போதும்.
சரி, இன்ஸ்டாகிராம் பேஜ்னு இன்ஸ்டாகிராம் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அதை ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்களோட பர்சனல் பிராண்டை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட பிராண்டை ஏதாவது ஒரு நேம் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ் காமிக்க கூட நம்ம கிரியேட் பண்ணலாம். இது மூலமாக கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண சான்சஸ் இருக்குது. இதை தாண்டி எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. நான் சொல்லிக் கொடுத்த பர்சனலாக நான் யூஸ் பண்ணுற ரொம்ப பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் என்டையராக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லிக் கொடுத்துருக்கேன். அவங்க ரிசல்ட்ஸ் மூலமாக உங்ககிட்ட காமிச்சிருக்காங்க. நீங்கள் லேட்டராக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்போது நான் ரொம்ப என்னோட ஜேர்னியை வச்சு நான் சொல்கிறேன். நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 16, 17, 18 மேலே தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருப்பேன். யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட இப்போ ஒரு 4-5 பேர் கூட ஒர்க் பண்ணியிருப்பேன். இப்போ கரண்ட்டாக கண்டினியூஸாக ஒரு மோர் தென் 2 to 3 இயர்ஸாக நம்ம வந்து ஒரு 2 to 3 கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம், யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட. சரி, இதில் ரொம்ப ஒரு முக்கியமான சொல்லப்போன விஷயங்கள் அப்படின்னா, கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராம் வந்து தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ்க்கு. ஸோ இன்ஸ்டாகிராம்ன்றது தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. டேரக்ட் மெசேஜஸோ இல்லாட்டி ஃபாலோ பண்ணியோ கமெண்ட்ஸ்லையோ என்கேஜ்மெண்ட் பண்ணியோ இந்த மாதிரி உங்களை பண்ணுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்னோடய ஃபீல்டுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து மதன் கோரி, நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். மதன் கோரி வந்து ஒரு வீடியோ எடிட்டர் வந்து வேணும்னு சொல்லி போட்டிருந்தார். அந்த வீடியோ எடிட்டருக்கு எவ்வளோ காம்படிஷன் வந்திருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த காம்படிஷனுக்கு பிரேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணார், ஒரு வீடியோ கொடுத்து இந்த வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணி காமிங்க. அப்படி எடிட் பண்ணுற நல்லா இருக்குது எடிட் பண்ணுற வீடியோக்கு நான் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணி போடுங்க, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இப்போ மதன் கோரிக்கு ஒரு வெப்சைட் வேணும், இல்லாட்டி A2Dக்கு ஒரு வெப்சைட் வேணும், அதோட ஸ்டன்னிங்காக ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண முடியும்னா ஸோ அவங்களுக்கான டெமோ வெப்சைட்டை நீங்கள் கிரியேட் பண்ணி அவங்கள போய் பிச் பண்ண முடியும். அப்படி பிச் பண்ணும்போது அவங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். எப்பயுமே நீங்கள் ஒரு ஒர்க்கோட போய் அவங்ககிட்ட காமிக்கும் போது ஆல்ரெடி இந்த பையன் நம்ம கூட ஒர்க் பண்ணுன்ற இவ்வளோ இன்டென்சிவாக வந்திருக்கான் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்தாலே போதும், நீங்கள் கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸுக்கு இன்ஸ்டாகிராம் தான் உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம். சரி, அப்போ யூஎஸ் கிளைண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறது? யூஎஸ் கிளைண்ட்ஸுன்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் சூஸ் பண்ண போகிற பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் டேரக்ட் மெசேஜிங்கும் யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்குள்ளே யூஎஸ் கிளைண்ட்ஸை நீங்கள் சர்ச் பண்ணி VPN ஆன் பண்ணி நீங்கள் யூஎஸ் கிளைண்ட்ஸோட சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் இமெயிலோ யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இமெயில்ஸ் யூஸ் பண்ணும்போது விச் இஸ் வெரி குட், இமெயில்ஸ் ரிசல்ட்ஸ் தரும். இமெயில்ஸை நீங்கள் கிராஃப்ட் பண்ணுறதுல ப்ராப்பராக கிராஃப்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு 4 ஆப்ஷன் தர மாதிரி. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணுறீங்க. செகண்ட் லைனில் அந்த ப்ராப்ளம்ஸுக்கு என்ன சொல்யூஷன் தர போகிறீங்கன்ற மென்ஷன் பண்ணுறீங்க. தேர்ட் லைனை நீங்கள் என்னென்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஒர்க் ப்ரூஃபை காமிக்க போகிறீங்க. 4வது நீங்கள் அவங்களுக்காக பண்ண ஒரு சாம்பிள் ஒர்க்கையும் அட்டாச் பண்ணியிருக்கன்றதை மென்ஷன் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த 4 லைனை போட்டு நீங்கள் மெயில்ஸோ இல்லை மெசேஜஸோ யூஸ் பண்ணும்போது யூஎஸ் கிளைண்ட்ஸுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் யூஎஸ் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறது மூலம் தான் குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேர் அடிச்சு தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் ஒர்க் பண்ணி போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட போர்ட்ஃபோலியோன்னு பார்த்தீங்கன்னா dixitaditya.com which is கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் தெரியும். என்னோட ஓன் போர்ட்ஃபோலியோ வெப்சைட், நான் யார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன், இத்தனை வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸ் அங்கே இருக்கும். ஸோ இது போர்ட்ஃபோலியோ என்ன பார்த்தீங்கன்னா என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது யூஸ் ஆகும். ஸோ போர்ட்ஃபோலியோ ஒன்று இருந்தால் தான் நீங்கள் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண முடியும். தமிழ்நாடு கிளைண்ட்ஸும் சரி, இல்லை யூஎஸ் கிளைண்ட்ஸ், இல்லை ஃபாரின் கிளைண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இதுதான் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். இது தாண்டி நிறைய இண்டிவிஜுவலாக பிரேக் டவுன் பண்ணி நம்ம மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னோட ஸ்ட்ரக்சரில் நான் ஸ்ட்ரக்சரில் சொல்லி கொடுத்துருக்கேன், விச் இஸ் என்னோட கோச்சிங் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கோச்சிங் ப்ரோக்ராமில் ரொம்ப டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ணியிருப்பேன் 1 by 1 வித் ஸ்க்ரீன்ஷாட்டோட, விச் இஸ் ஏபிள் டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங். அதோட ரிசல்ட்ஸ் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். மோர் தென் 2500+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். சரி, நீங்கள் அப்கமிங் பேட்சில் ஜாயின் பண்ணி ட்ரெயின் பண்ணணும்னாச்சா தாராளமாக நீங்கள் என்னோட கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணலாம். விச் இஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த நோக்கோட ஸ்கில் செட்டும் எப்படி கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ணி மணி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். அதுக்காக ஒரு ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணணும். அந்த ஃப்ரீ வெபினார் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி அந்த ஃப்ரீ வெபினாரில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், கூகுள் ஃபார்ம். அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணோடனே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வரும், அதில் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த வெபினாரில் கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படின்றத கொடுத்துருவோம். ஜஸ்ட்டு நீங்கள் என்னோட கோச்சிங் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அலாங் வித் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரோட. ஓகே, ப்ளஸ் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணியிருப்பேன், அவங்க பண்ண வெப்சைட்ஸில் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா இந்த பிளேலிஸ்ட் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி நான் கிளைண்ட்ஸ் கூட பேசுறது எப்படி, அந்த கால் ரெக்கார்டிங், சேல்ஸ் ரெக்கார்டிங்கில் எப்படி பார்க்கணும்னு நினச்சினா நீங்கள் இந்த சைடில் ஒரு வீடியோ வரும், அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சாரி, இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த சேனலில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நிறைய ஃப்ரீலான்சிங் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜோ இல்லை யூடியூப் சேனலோ எதை பார்த்துட்டு இருக்கீங்களோ அதை ஃபாலோவோ இல்லை சப்ஸ்கிரைபோ பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ தான் இன்னும் என்னோட வீடியோஸ் போட முடியும்.